ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிச்சு, செகண்ட் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிடுச்சு, இன்னைக்கு 3வது மேட்ச், இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சு. ஸோ அதுக்கான மீம்ஸ் நிறையா வந்திருக்கு. அந்த மீம்ஸ் நம்ம பார்ப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் கரெக்டாக 7 மணிக்கு நான் லைவ் வருவேன். நீங்களும் லைவ் வாங்க, மேட்சை ஒன்றா சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபியன்ஸ்னா ஊரை சுற்றி வம்பு இழுத்து வச்சிருக்கோம், எப்படியாவது ஜெயிச்சிடு மாறா. அம்மா நண்பர்களே, நானும் வர லைவ் ஃபுல்லாக வர கத்தி வச்சிருக்கேன். ஆர்சிபி தான் ஜெயிக்கும், ஆர்சிபி தான் வருஷம் கப்புன்னு. தப்பி தவறி இவனுங்க தோத்தானுங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், கட்டுப்பாட்டு மீறி போயிடும். இந்த ஒரு வருஷம் எப்படியாச்சும் ஒரு கப் அடிச்சிட்டானுங்க அப்படின்னா அந்த 2 கப்பை வச்சு நாங்கள் 2000 வருஷத்துக்கு ஓட்டிப்போம். ஏன்னா 0 கப்பை வச்சே 17 வருஷம் ஓட்டிட்டோம். 2 கப்பை வச்சு 2000 வருஷம் நாங்கள் ஓட்ட மாட்டோம் சொல்லுங்க, அசால்ட்டாக ஓட்டிப்போம். அதனால எப்படியாச்சும் இந்த ஒரு வருஷம் ஆர்சிபி மட்டும் கப் அடிக்க விட்டுருங்க. அது போல எனக்கு பாத்துட்டு இருந்தேன்டா, இப்ப திருந்திட்டேன்டா. ஏண்டா ஆர்சிபிக்கு இவங்களுக்கு மேட்சா, சிஎஸ்கே மேட்சா, ஆர்சிபிக்கு கேட்கறதுக்கு மேட்சா, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களாடா? என்னைக்கா வாழ்க்கை திரும்பி பாப்பேன்னு அந்த பிளேயர் வந்து 15 கோடி போயிட்டா, இந்த பிளேயர் 8 கோடி போயிட்டா, 4 கோடி போயிட்டாங்கிறீங்களே. நீங்க ஒரு மாசத்துக்கு 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் உட்காந்துருக்கீங்களே, இது உங்க கண்ணுக்கு தெரியல? என்னடா நீங்க இப்படி உட்காந்து நாட்டை குட்டிச்சவராக்கிருக்கீங்களா நீங்க? ஓகே, அது பாப்பமா சட்டை விட்டு முடிச்சுட்டு போவோம். ஏன்னா இன்னைக்கே வீடியோ எடுக்கணும், இன்னைக்கே எடிட் பண்ணணும், இன்னைக்கே அப்லோட் பண்ணி இன்னைக்கே லைவ் வரணும். செம்ம டயர்டு எனக்கு, உடம்பு இதமா அப்படியே சொங்கி போகுது, தலைகள்லாம் வலிக்குது. ஓகே, 2வது பாப்பமாங்களே, கடப்பாறை லைனப் வச்சிருக்க எம்ஐ பல்தானே இந்த அடி அடிக்கிறாங்களே, அப்போ நம்ம டீம் ஒன்றுமே பண்ண முடியாது. எம்ஐ வந்து 200 ரன் அடிக்கிறாங்க, 250 ரன் அடிச்சாலுமே எம்ஐ டீம் அதை சேஸ் பண்ண முடியும். அதுக்கான கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கு, பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, ஃபார்ம்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரா இருக்கா? சென்னை டீமுக்கு யார் இருக்கா? அதை சொல்லுங்க. டோனி அவுட்டு, அவள் தான், இது இன்ஜுரி. பிரேவிஸும் வந்து நேற்றுலாம் நியூஸ் வந்துச்சு, அவன் 1 மாசத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு. யார் தான் இருக்கா சொல்லுங்க அவங்க டீம்ல? ருத்ராஜ் கைக்வாடு, சஞ்சு சாம்சங், ஆயுஷ் மாத்ரே, அதை விட்டா வேற யார் இருக்கா? 3 பேர் தவிர வேற யாரா இருக்கா? எனக்கே தெரியலடா. சஃப்ரஸ் கானு 4 பேர், அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா? சொல்லுங்க. நல்லா இருந்த ஜடேஜாவையும் ட்ரேட்ல விட்டீங்க போடான்னு. பின்ன அவ்வளோ அவமானப்படுத்தினா அவனை என்ன பண்ணுவான் அவன்? சரி, அடுத்து பாப்பமா, சீக்கிரமா முடிச்சுட்டு போவான்றே. இது எடிட்டிங்கே இருக்காது, மீம்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, அப்படியே பட்டு முடிச்சு போயிட்டே இருப்போம். நம்ம 2 பேரும் 200 அடிக்க விட்டு சேஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நீ என்ன பண்ணணும்? நானும் அதே மாதிரி சேஸ் பண்ணணும். முதல்ல 200 அடிக்கவே விடக்கூடாது. 200 அடிக்க விட்டாதான் சொல்றேன். இப்ப இவன் அதான் சொல்றான், 200 ரன்லாம் அடிச்சா சென்னை டீம் சேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எத்தனையோ வருஷம், 3-4 வருஷமாவே சென்னை வந்து 200 ரன் சேஸ் பண்ணலன்னு ஒரு ரெக்கார்டு வர இருக்கு. பார்ப்போம், சொல்ல முடியாது, சென்னை சேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னைக்கு நடக்க போற மேட்சே இந்த ஐபிஎல்லே ஒரு ரெக்கார்ட்ல போயிருக்கிற ஒரு ஐபிஎல் தான் எனக்கு தெரிஞ்சு. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிக்காத மும்பை இந்தியன்ஸ் 13 வருஷமா 14வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுல ரெய்னா டோனி இல்லாத ஒரு சென்னை டீமே கிடையாது. ஒன்னு ரெய்னா இல்லாம இருப்பான், அப்படின்னா டோனி இல்லாம இருப்பாங்க. 2 பேரும் இல்லாத ஒரு சென்னை டீமே கிடையாது. 3 வருஷமா, இந்த 18 வருஷமா, இது 19வது வருஷம். இன்னைக்கு அதை வந்து நடக்க போகுது. ரெய்னா டோனி இல்லாத ஒரு சின்ன டீம் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஆட போறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, அது பார்ப்போமா. 28 மார்ச் ஆர்சிபி வின் தி மேட்ச், 29 எம்ஐ வின் தி சீசன் ஓப்பன் ஃபர்ஸ்ட் மேட்ச். அது அந்த 13 வருஷமா ஜெயிக்காத ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு ரெக்கார்டு. இன்னைக்கு நீ என்ன பண்ண போற? சிஎஸ்கே வின் ஆகுமா ஆகாதா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுதான் ஃபுல்லாவே சிஎஸ்கே வின் ஆகுமா வின் ஆகாதா? ஏன்னா டோனி கிடையாது, பிராவிஸ் கிடையாது, போலர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது சென்னை கிட்ட. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் பாப்பமா. சொன்ன மாதிரி 2 பேர் நின்னாலே சாலிடா 200 ரன் வந்துருங்கடா. என்ன பண்ண போறீங்க சென்னை? என்ன பண்ண போறீங்க? ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா? இல்லை புதுசாக வந்து ருத்ராஜ் கைக்வாடு வந்து பால் போட போறாங்களா? இல்லை என்ன பிளான் வச்சுக்கிறீங்க? என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. ஏன்னா வந்து நார்மலா ஒருத்தவன் நின்னாலே அடிச்சிருவான், ஜெய்ஸ்வால் நின்னா அடிச்சிருவான். வைபவ் சொல்லவே வேணாம், இந்த வருஷம் பீக் ஃபார்ம்ல இருக்கான். ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் எல்லாம் ஃபைனல்ல 171 ரன்னும் என்னமோ அடிச்சான். என்ன பண்ண போறானுங்க தெரியல. சென்னை டீம்ல தான் சுட்டி குழந்தையா இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆர்ஆர் டீம்ல அதே மாதிரியே இருக்கிறாங்க.
பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஏன்னா கேப்டனுக்கே 24 வயசு தான் ஆகுது. ஓப்பனர் பேட்ஸ்மேனுக்கு 18 வயசு 19 வயசு கூட ஒன்றும் ஆகல. இவனுக்கு வைபவ் சூரியவன்சிக்கு அவன் என்ன பண்றான் பார்ப்போம். அவன் கிட்ட எல்லாம் அடி வாங்கினா ஒன்னும் பண்ண முடியாது சென்னை டீமால. சரி அது பார்ப்பான். அருமை அருமை ஜஸ்ட் மிஸ் தான். நாங்களும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அடி. ஆனா பீக் ரோஹித் சர்மாடா, விண்டேஜ் ரோஹித் சர்மா எப்படி வேணும் சொல்லலாம்டா. என்ன ஷாட் நம்மளே 78 ரன்னுமே அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 6 6 6 4 அப்படியே வச்சு ஸ்வைட்றான் பேட்டை போட்டு. அவ்வளோ செம்மையா இருந்துச்சு. நான் கூட வந்து ஒரு விக்கெட் கூட விடாம ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா முடியல. யாராச்சும் ஒருத்தவங்க 100 அடிப்பானுங்கன்னு பார்த்தாங்க, அதுவும் முடியல. கடைசியா வந்து 12 பாலுக்கு 12 அப்படி இருக்கும்போது எப்படியோ பட்டு எப்படியோ 4 போய் மும்பை ஜெயிச்சிருச்சு. அதுவும் கடைசியில கொஞ்சம் அப்படி பயமுறுத்திதான் ஜெயிச்சானுங்க. இருந்தாலும் ஓகே தான். ரஹானியக்கோ இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது ஃபுல்லா இன்ஜுரி. இதுவே ஃபுல்லா வந்து டாட்டா ஐபிஎல் இல்லை, இன்ஜுரி ஐபிஎல் இனிமேட்ல இருந்து இது. சரி ஓகே அது பாப்போமா. நேற்று அந்த மேட்ச் போலிங் லைன் அப். வைபவ் அரோரா 52 ரன்னு, முசர்பானி 34 ரன்னு, வருண் சக்கரவர்த்தி 58 ரன்னு, அந்த தியாகி 43 ரன்னு, சுனில் நாராயண் 30 ரன்னு. புதுசா வந்தான் ராய் பால் படத்துக்கு 1.1 ஓவர்லயே 15 ரன். அவன் தான் வின்னிங் ஷாட்டே விழுந்துச்சு. கேபாய் இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? அடி. ஆனா சும்மா சொல்ல போறோம், அடிச்சுக்கிற அடினா சும்மா இல்ல. அடிச்சு மட்டைக்கிட்டலாம் பறகுது. எல்லாரும் அடிக்கிறானுங்க. திலகர்மா வந்தான் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிக்கிறான். ஹார்திக் பாண்டியா வந்தான் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிக்கிறான். சூரியகுமார் வந்தான் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிக்கிறான். என்னடா வரவும் பரவலாம் கேகேஆர் டீம் போட்டு அடிக்கிறீங்க. அவனுங்க டீம்ல இருந்தா நல்ல டீமா இருந்துச்சுன்னு சொன்னானுங்க. இந்த அடி அடிக்கிறீங்களா? அதான் நல்லா பவுலிங் வச்சிருக்கக்கூடிய கேகேஆர் டீமுக்கே இந்த நிலைமை தான். சென்னை டீம் எல்லாம் சொல்லவா வேணும். நீ நடக்க போற மேட்ச்ல தெரிஞ்சிடும். எல்லாம் லைவுக்கு வந்துருங்க. கரெக்டா 7 மணி இல்ல 7:15 லைவ் வந்துடும். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அப்புறம் என்ன என் பையன் சந்தோஷம் தாங்க. ஏன் சந்தோஷம் அப்படி சொல்லிட்டான். ஃபேன்ஸ் சந்தோஷம் தாங்க டீமோட சந்தோஷம். ஆனா ஜெயிக்கல்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 221 ரன்னு அதிகபட்சம் மும்பை சேஸ் பண்ணதே 219 தான். அதுவும் சிஎஸ்கே கூட. இந்த வந்து இது அதான் ரன்னிங் சேஸ்லயும் ஒரு ரெக்கார்டு வச்சிட்டானுங்க. மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுலயும் ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டாங்க. சூப்பரா மும்பை கலக்குங்கடா. இந்த வருஷம் மும்பை தான் கப்பு போல. பயங்கரமா இருக்கிறானுங்க. எவனை பார்த்தாலும் அடி பண்ற மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ அது பார்ப்போமா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நோ நோயிங் MS Dhoni ruled out 2 weeks. அவள்தான் ஒண்ணு. எல்லாரும் சிஎஸ்கே டீமே வந்து இன்ஜுரி டீமா மாறிட்டு இருக்கு. இதுல வந்து எலிஸுக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரை உள்ளார எடுத்தான். ஆனா அவனே இன்ஜுரி இல்லாத இருக்கிறான். அவனே ஸ்டார்டிங் ஒரு 6-7 மேட்ச் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு இன்ஜுரி ஆன பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு இன்ஜுரி ஆன பிளேயரை உள்ளார வர வச்சது ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு ஐபிஎல்ல. பண்ணுங்கடா, நல்லா பண்ணுங்கடா. அது பாப்பமா. நான் உன்னை சோதிப்பேன் ஆனா கைவிட மாட்டேன். நீங்க சோதிக்கும் போதே செத்துட்டேன் சாமி. நான் தான் சொன்னல உன்னை கைவிட மாட்டேன்னு. அதான் கையோட கூட்டின்னு வந்துட்டேன். ஏய் ஐபிஎல் மீம் போட வேண்டிய இடத்துல என்ன மீம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம. சரி அடுத்து பாப்போம். இன்ஜுரி லிஸ்ட். MS Dhoni, Bravis, Spencer Johnson and Nathan Ellis are not fit for playing opening games. ஒன்னே வர முடியாது சிஎஸ்கேவால. இப்ப எனக்கு தெரியல யார்தான் இருக்கிறா சிஎஸ்கே டீம்ல. யார்தான் அடிக்க பேட்டிங்க விட்டுருங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடிச்சிருவானுங்க. சஞ்சு இருக்கான், ருத்ராஜ் இருக்கான், ஆயுஷ் மாத்திரை இருக்கான், இன்னும் 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க. சஃப்ராஸ் கான் அவன் இருக்கானுங்க. போலிங்ல யாரா இருக்கா? எனக்கு அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. போலிங்க்கு என்னடா பண்ண போறீங்க? ஐயோ நேத்தன் எலிஸ் தான் நீங்க தலைமையான வச்சிருந்தீங்க. இவன் ஏதோ கலின்னு சொல்லி ஒரு போலர் இருப்பான். அதே போலர் அவன் ஒண்ணு மாதிரி தான் இருக்கிறான். போன வருஷம் கூட எங்க டீம் ஆர்சிபி பிளேயர் அடிச்சு பொழந்த கட்டின ஞாபகங்குதா டொமோரியல் ஷஃபட்டு. அவன் இருக்கான். பாப்பான் அவன் என்ன பண்றான் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாப்பமா. will play in place of Ayush. Okay. Ayush will play in place of Bravis. Okay. Urvel will play in place of MSD. Okay. Dadram will play in place of CSK.
ஆனா அதுதான் உண்மை. அவனுக்கு பதிலா இவன் பிளே பண்றது, இவனுக்கு பதிலா அவன் பிளே பண்றது, அங்க இங்கன்னு பார்த்தாலுமே மொத்தமா உங்க டீமுக்கு தத்ரம் பிடிச்சிக்கிச்சுடா. சரி அடுத்து பாப்பமா, தோனி ஃபேன்ஸ் 1 run 1 ball. எல்லாம் போன வருஷம் வந்த மீம்டா எல்லாம். ஆனா இந்த வருஷம் பார்க்க முடியாது. இந்த வருஷம் 2 வாரத்துக்கு பார்க்க முடியாது தோனிய. அது என்ன காரணம் தெரியல, இன்ஜுரி, அதுக்கு மேல எனக்கு பெருசா தெரியாது. சரி அடுத்து பாப்பமா, பூம்ரா, பாண்டியா, போல்ட்னு நல்ல போலிங் லைன் அப் வச்சு இருக்கிற பங்காளிங்களுக்கே இந்த அடினா ஊர் பேர் தெரியாத போலஸ வச்சு இருக்கிற நம்ம என்ன பண்ண போறாங்களோ. அதான் சொல்ல, எவனுடைய பேருமே தெரியாதுடா போலிங்ல. அந்த களின்றத தாண்டி வேற யாருமே எனக்கு தெரியலடா. அப்படின்னா இருக்கே உங்க டீம். இருந்தாலும் பரவாயில்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்பிக்கையோட இருங்க. இன்னைக்கு மேட்ச் லைவ். நானும் வந்து சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்றேன். ஒரே ரீசன், சஃப்ராஸ் கானுக்கோசம் தான். சஃப்ராஸ் கான் மட்டும் இதுல ஸ்குவாட்ல இல்ல அப்படின்னா நான் வந்து ஆர்ஆர் பக்கம் தாவிடுவேன். 7 மணிக்கு இல்ல 7:15 நான் லைவுக்கு வந்துடுவேன். எல்லாரும் அங்க வாங்க, மேட்சை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் கமெண்ட்ல பேசுங்க, நானும் வீடியோல பேசுறேன். மாத்தி பேசிக்கிட்டே வந்து நம்ம மேட்சை ஃபுல்லா பார்ப்போம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க யாருனாலும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க.